கோவில்னா அவ்வளோ விருப்பம். அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போனாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்காம இவங்க வந்ததே கிடையாது. அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையும் நிறைஞ்சவங்க. அதே சமயத்தில் மக்கள் உள்ளத்தில் இடம் பிடிக்கணும், நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், ஒரு புதுமை பெண்ணாக இருக்கணும், ஒரு துறையில் இல்லைனாலும் இன்னொரு துறையில் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம உயரணும் அப்படின்ற கொள்கை நோக்கத்தோட இன்னும் அதை கடைப்பிடிச்சுக்கிட்டு வர்றவங்க இந்த சுகுணம்மா. அடுத்தது இவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு முக்கியமான குணம் ஒன்று இருக்குது, ஹெல்பிங் டெண்டன்சி. யார்கிட்ட யார் எது வேணும்னாலும் ஒரு தேவையான உதவி, அதுவும் தேவையில்லாத அப்படி இப்படின்னு மற்றவங்கெல்லாம் கேட்குறவங்க இல்லை, தேவையான உதவி அப்படின்னா கண்டிப்பாக இவங்க செய்ய தயாராக இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்ட பெண்மணி இவங்க. இவங்களுக்கும் குடும்பங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் அதையும் தாண்டி வெளியில் வந்து இவங்க மக்கள் சேவைக்காக இவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அர்ப்பணித்ததற்கு தேங்க் காட். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுக்கட்டும் என்று கூறி என்னுடைய சின்ன இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இது பொன்னாடை கிடையாது, பட்டாடையும் கிடையாது, சாதாரண ஆடை தான். ஆனால் இது பொன்னாடையை நினைச்சி நான் அவங்களுக்கு போத்துறேன்.